ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் வீராணம் ஏரி 47.50 அடி நிரம்பி முழு கொள்ளளவை எட்டியது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வீராணம் ஏரி முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. அந்த பகுதி மக்கள் இது குறித்து என்ன தெரிவிக்கிறார்கள்? இதனால் விவசாயிகளுக்கு என்ன நன்மைகள் ஏற்படுகிறது? மேலும் விவரங்கள் என்ன? கண்டிப்பாக கிருஷ்ணவேணி, கடலூர் மாவட்டத்தில் உள்ள வீராணம் ஏரி முதல் முறையாக கோடை காலத்தில் அதன் முழு கொள்ளளவை எட்டி கடல் போல் காட்சியளிக்கிறது. அந்த காட்சிகளை தான் தற்போது நியூஸ் ஆன் தமிழ் தொலைக்காட்சியின் மூலம் கழுகு பார்வை மூலம் பார்த்து வருகிறோம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ள லால்பேட்டை பகுதியில் மிகப்பெரிய ஏரியான வீராணம் ஏரி உள்ளது. இந்த ஏரியானது இன்றைய நிலவரப்படி அதன் முழு கொள்ளளவான 47.5 அடியை எட்டியுள்ளது. இதனால் விவசாயிகள், உள்நாட்டு மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குறிப்பாக 47.50 அடி முழு கொள்ளளவை கொண்ட வீராணம் ஏரியின் மூலம் 44,586 ஏக்கர் விளைநிலங்கள் அதாவது பாசன வசதி பெறுகிறது. மேலும் உள்நாட்டு மீனவர்கள் வாழ்வாதாரமாக இந்த ஏரி விளங்கி வருகிறது. இந்த ஏரியின் மூலமா சென்னை குடிநீருக்கு தேவைக்கு தண்ணீர் அணைத்து வச்சுட்டு இருக்காங்க. இந்த ஏரியின் நீர்பிடிப்பு பகுதியிலான காட்டுமன்னார் கோயில், பாப்பாக்குடி, ஸ்ரீமுஷ், ஜெயங்கொண்டம், அரியலூர் பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே கோடை மழை பெய்து வந்தது. அதனால் ஏரிக்கு செங்கால் ஓடை, கருவாட்டு ஓடை மற்றும் பல்வேறு காட்டாறுகள் மூலம் கீழணை மூலமாகவும் அதிக அளவில் தண்ணீர் வரத்து இருந்து வந்தது. இதனால் ஏரியின் நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து 47.5 அடியை அதன் முழு கொள்ளளவு முதல் முறையாக கோடை காலத்தில் எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணவேணி. மேலும் கீழணையிலிருந்து வடவாறு வழியாக ஏரிக்கு வினாடிக்கு 950 கன அடி தண்ணீரும், பல்வேறு ஓடைகள் மற்றும் காட்டாறுகள் மூலம் வினாடிக்கு 450 கன அடி தண்ணீரும் ஏரிக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஏரியின் பாதுகாப்பு கருதி பொதுப்பணித்துறை சேத்தியாத்தோப்பு VNS வடிகால் மதவி மூலம் வினாடிக்கு 80 கன அடி தண்ணீரை சென்னைக்கு 74 கன அடியும் தண்ணீர் திறந்து விட்டு இருக்காங்க. மேலும் இந்த நடப்பு ஆண்டுல ஜனவரி மாதம் முதல் முறையாகவும் தற்போது இன்று இரண்டாவது முறையாகவும் ஏரி முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. அதனால் ஏரியின் அழகை இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள், சிறுவர்கள் புகைப்படங்கள் எடுத்து ரசித்து வருகின்றனர். மேலும் ஏரிக்கு பல்வேறு நாடுகளில் இருந்தும் பல விதமான பறவைகள் செல்வதால் இந்த ஏரியை சுற்றுலாத்தலமாக மாற்ற வேண்டும் எனவும், குறிப்பாக ஏரியை தூர்வாரி குழந்தைகள் பூங்கா, போட் ஹவுஸ் போன்ற பொழுதுபோக்கு இடங்களாக ஏரியை சுற்றி அமைக்க வேண்டும் எனவும் பல்வேறு தரப்பில் கோரிக்கை விடுத்துள்ளார் கிருஷ்ணவேணி. இந்த ஏரியானது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சோழர்களால் உருவாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணவேணி. சிதம்பரம் காட்டுமன்னார் கோவிலில் உள்ள வீராணம் ஏரி அதன் முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்.